அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை கிலோ மட்டனை இதில் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 400 ml தண்ணி ஊற்றிருக்கேன். சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது நான் லிட் போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சுக்க போகிறேன். நல்லா வெந்துடுச்சு நம்ம மட்டனை. இவ்வளோ சூப்பராக சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது வாழை இலையை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மடிக்க வரும்.
இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு பரோட்டாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம செஞ்ச சால்னாவை இதில் ஊற்றிக்கலாம். மட்டன் பீசஸும் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டாவை வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாவை தூவிக்கோங்க. இப்போது நம்ம மறுபடியும் சால்னாவை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அந்த மட்டன் பீசஸையும் மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போது ஒரு த்ரெட்டை வச்சு நல்லா இதை கட்டிடலாம். இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த வாழை இலை பரோட்டாவை அது மேலே வச்சுடுங்க. இப்போ ஒரு லிட் போட்டு மூடிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ 2-3 தடவை அந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திறக்கக்குள்ளேயே நல்ல கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த வாழை இலையோட வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வாழை இலை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி